அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பும் கத்திரிக்காய் கடையிலும் போட்டு ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இந்த சாம்பாரை இன்றைக்கி வந்து ஒரு டைம் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செய்யுங்கன்னு கூட சொல்லுவாங்கங்க. இட்லி எத்தனை இருந்தாலும் பத்தாது. இப்போ வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பழமான தக்காளியை நான் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதோடையே இப்போ வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு பல் இருக்குங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக நம்ம வந்து உருவி போட்டுடலாம். ஒரு 4 கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் இப்போ தாங்க நான் வந்து அரிஞ்சு போட்டேன். கத்திரிக்காய் நீங்கள் எப்போயுமே செய்யும்போது நீங்கள் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் அரிங்க, இல்லாட்டி கருப்பாகிடும். பாருங்கள், தண்ணியில் அரிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து அதோடு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து நான் வந்து வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வறுத்துட்டு ஊற வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் குழன்னு ஆகாத நல்ல ஒரு மீடியமாக நமக்கு வந்து பருப்பு வெந்து வரும். இப்போ அதில் வந்து அரைவாசி அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் எல்லாமே நமக்கு வந்து பருப்பு வெந்து வரணும். வேக வச்சுட்டு இப்போ வந்து எப்படியும் ஒரு 2 விசிலில் நான் வந்து இறக்கிட போகிறேங்க. 2 விசிலையும் உங்களுக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நம்ம மூடி வச்சு விசில் போட்டுடலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இந்த சாம்பார் நீங்கள் வந்து பூரிக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மலர்ந்தே நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து என்ன செய்ய போகிறேன், சூடாக எடுத்து நான் வந்து ஒரு பருப்பு கடையில் சட்டியில் எடுத்து ஊற்றிட போகிறேங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தாலும் நீங்கள் வந்து மேஷ் பண்ணிக்கலாம். வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மத்தாலே நல்ல நைஸாக நான் வந்து கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி பருப்புலாம் நீங்கள் வந்து பருப்பு கடையில் சட்டியில் போட்டு மத்தாலை கடைஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நமக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து கடைஞ்சிருக்கேன்னு. இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. உங்களுக்கு தண்ணி கூடுதலாக குறைச்சலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக சின்னதாக தாளிப்பு பார்த்துலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகுத்த பருப்பு மட்டும் அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நீங்கள் வெங்காயம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வதங்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. லேசாக நமக்கு வந்து வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆன பிறகு 2 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் கில்லாத போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம் பருப்பில். காரம் உங்களுக்கு வந்து கூடுதலாக ஆகிடும். அதனால் நீங்கள் மாதிரி கில்லாத அப்படியே போட்டு தாளித்து நம்ம வந்து சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதாங்க. நல்லா இப்போ தாளித்து நம்ம சாம்பாரில் ஊற்றும் போதே அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்குது சாம்பார். இந்த சாம்பாருக்கு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இட்லி வேணாலும் நீங்கள் ஒரு சாஃப்டான இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு கீ ரோஸ்ட்டோ எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு இட்லி தான் சுட்டிருக்கேன். இப்போ இட்லியோட அந்த சூடான இட்லியோட இந்த சாம்பார் போட்டு நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கத்திரிக்காவும் உங்களுக்கு பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க. வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம இந்த சாம்பாரை சீக்கிரமாகவே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.